தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ஜெர்சினி வில்லியன்சிங் என்பவருடைய பிறந்த நாள் நன்றி பலியாகும். ஜெர்சிகா என்பவருடைய 16வது பிறந்த நாள் நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த பிறந்த நாள் நன்றி பலியை ஒப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து எல்லா விதமான நன்மைகளாலும் நலன்களாலும் நிரப்ப வேண்டும் என்றும் தூய ஆவியினுடைய கனிகளை குடையில் நிறைவாக பெற்று இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வளர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த பலியானது ஜெரால்டு ஜெலஸ்டின் சிங் லிட்டில் குயின் ரோஸுடைய திருமண நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்களை இந்நாள் வரை பாதுகாத்து வழிநடத்தி எல்லா விதமான நன்மைகளையும் ஆசிரையும் இல்லற வாழ்க்கையிலே விழுந்ததற்காகவும் தொடர்ந்து இல்லற வாழ்விலை எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் இறைவன் நிறைவாக பொழிந்து குடும்பத்திலே அமைதியும் சமாதானம் ஒற்றுமையும் குடும்பத்திலே வளர்ச்சியும் தொழிலை முன்னேற்றத்தை கொடுத்து விரும்பி தேடுகின்ற எல்லா நன்மைகளையும் இறைவன் நிறைவாக பொழிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த பலியானது அனீஷ் என்பவருக்கு திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்ததற்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் செய்த மாபெரும் நன்மைக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவன் இவருடைய இல்லற வாழ்வை ஆசிர்வதித்து இல்லற வாழ்வுடைய எல்லா கொடைகளையும் நிறைவாக பொழிந்து இவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த பலியானது ஜான்ரோஸ் குடும்பத்தாருடைய நன்றி பலியாகும். பிரஷின் என்பவருடைய நன்றி பலியாகும். பபிஷா என்பவருடைய நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய குடும்பங்களுக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் குடும்பங்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இவருடைய அருள்கரம் இவர்களோடு உடனிருந்து ஆசீர்வதித்து எல்லா விதமான நன்மைகளாலும் நலன்களாலும் ஆசீராலும் நிரப்ப வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த பலியானது மரிய லில்லி தங்கராஜ் மரி தங்கம் என்பவருடைய நினைவு பலியாகும். ஃப்ளோரஸ் ஜெயராணி மேரி லேமாரோஸ் சுனில் பரோஸ் குமார் என்பவர்களுடைய நினைவு பலியாகும். எம் அமல் சத்யதாஸ் என்பவருடைய நினைவு பலியாகும். ஜோசப் ராஜ் என்பவருடைய 7ஆம் நாள் நினைவு பலியாகும். மரியநேசன் என்பவருடைய 3ஆம் ஆண்டு நினைவு பலியாகும். ராயப்பன் என்பவருடைய 3ஆம் ஆண்டு நினைவு பலியாகும். ராஜம்மாள் என்பவருடைய நினைவு பலியாகும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிவில்லா வாழ்வை அளிக்க வேண்டும் என்றும் இவர்கள் இந்நாளும் எப்பொழுதும் தன்னுடைய தோழமையிலே சங்கமிக்கவும் இவளது உலகத்திலே வாழ்ந்த பொழுது மன பலவீனங்களால் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து ஏற்று இவர்கள் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கின்ற பேரின்பத்தை இறைவன் இவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. good.
கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கையிலும் இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகிலே மனதுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராய இறைவனே, ஆற்றல் அனைத்துக் கொண்டவர் தேவ தந்தை இறைவனே, ஏகமகன ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையை நித்தியமாக ஜெனித்த மகனே, உலகின் பாவம் போக்குபவரின் ஈரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரின் மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரை எம் மீது இறங்குமே. இயேசு கிறிஸ்துவே ஒருவர் தூயவர், ஒருவர் ஆண்டவர், தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அழகின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 13 முதல் 15 மற்றும் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 24 வரை உள்ள இறை வார்த்தைகள். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை,
வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழ் உலகின் ஆட்சி மண் உலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 30. புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கிவிட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர். சாவு குழாயில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சின்னம் ஒரு நொழி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. கை தூக்கினீ ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன். என்னை கை தூக்கினீ. ஆண்டவரே, எனக்கு செவி சாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகி ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன். என்னை கை தூக்கினீ. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன். என்னை கை தூக்கினீ. இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 8, அருள்வாக்குகள் 7, 9, 13 மற்றும் 15 வரை. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மீதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராக்குமாறு இவ்வாறு செய்தார்.
மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மீதியாயிருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களுடைய சமநிலை ஏற்படும்போது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளதன்றோ? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 21 முதல் 43 வரை. இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப் போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடமும் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப் போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறதை தம்முள் உணர்ந்த மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டு என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள்.
அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களை கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தாகும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதானவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டின் புதுக்காலம் 13ஆம் ஞாயிறை அன்னையாம் திரு அவை இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. இன்றைய வாசகங்களுடைய அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, மனித வாழ்வுக்கு தடையாக இருக்கின்ற இந்த பாவம் மற்றும் பயத்தை போக்கி நாம் நம்பிக்கையோடு நாம் இறைவனிலே வாழ்வதற்கு இன்றைய வாசகம் நம்மை அழைப்பு விடுக்கின்றது. ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், உண்பதும் உடுப்பதுதான் வாழ்க்கை என்றால் அதை புல்லும் செய்யும் புழுவும் செய்யும். மானிடா, நீ எதற்கு என்று அவர் கேள்வி கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதாவது உண்பதும் உடுப்பதும் தான் வாழ்க்கை என்றால் அதற்கு இருத்தல் என்ற பெயர். ஆங்கிலத்திலே நாம் எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லுகின்றோம். அதை யாரும் செய்யலாம், உயிரற்றவையும் செய்யலாம். இந்த மனிதர்களை தவிர மற்றவையும் அதை செய்ய முடியும். ஆனால் மனிதன் என்பவன் மட்டும்தான் லைஃப், அதாவது வாழ்க்கை என்பதை கொண்டிருக்கின்றான். இது இருத்தல் என்பதை விட பன்மடங்கு அது அதிகமானது, உயர்ந்தது. அதிலே எல்லாம் இருக்கிறது. நிறைகள் இருக்கிறது, குறை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, மாண்பு இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, நிறைவு இருக்கிறது. எனவே இது வாழ்வு, லைஃப். இது எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருக்கும். எனவே தான் எக்ஸிஸ்டன்ஸ் என்பதிலிருந்து லைஃப் என்பது மிகவும் உயர்ந்தது அல்லது மாறுபட்டது என்பதை அங்கே சொல்லியிருக்கிறார்கள். கடவுள் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த பொழுது அவன் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய சாயலாக மனிதரை படைத்தார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. கடவுள் மனிதர்கள் நலமோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய சாயலிலே படைத்தார். ஆனால் இந்த மனிதர்கள் இந்த பாவம் செய்ய செய்ய இந்த அலகை இந்த உலகத்திலே நுழைந்தது. இந்த அலகின் வழியாகத்தான் இந்த சாவு, அழிவு, பயம், நஞ்சு இவையெல்லாம் இந்த உலகத்திலே அங்கே வந்தது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இப்படிப்பட்ட வேளையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்கள் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி அவர் வந்தார். எனவே தான் சென்ற இடமெல்லாம் அவர் நன்மையை செய்தார் என்பதை நாம் விவிலியத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 2 நிகழ்வுகள் நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. ஒன்று, இந்த தொழுகை கூட தலைவனுடைய மகள் 12 வயதான அந்த பிள்ளை. இன்னொன்று, 12 ஆண்டுகளாக நோயினால் துன்பப்பட்டு கொண்டிருந்த இந்த ஒரு பெண்மணி. இவர்கள் வாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவால் வாழ்வை பெற்றுக் கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது.
அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு தடைகளாகத்தான் இந்த இரண்டு காரியங்களை இறைமகன் இயேசு தருகிற. ஒன்று இந்த சாவும், இரண்டாவது பயம். முதலாக நாம் இந்த வாழ்வுக்கு தடையாக இருக்கின்ற சாவை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இங்கு சுட்டி காட்டப்படுகின்ற சாவு என்பது வெறும் உடல் சார்ந்த சாவு அல்ல. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு தெரியும், சாவு என்பது அது ஒரு உறக்கத்தை போல, அது நாம் கடந்து நாம் மறு உலக வாழ்விற்கு நாம் செல்வதுதான் நாம் சாவு. இங்கே இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணி இறந்து விட்டாள் என்று அவருடைய தொழுகை கூட தலைவருடைய சீடர்கள் வந்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன அங்கே அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? சிறுமி உறங்குகிறாள், அவர் இறக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, அதாவது இங்கே சுட்டி காட்டப்படுகின்ற சாவு என்பது மனிதனுடைய வாழ்க்கையை நம்மை சாவுக்குள்ளாக்குகின்ற, நம்மை சாவை போன்று நம்மை வழிநடத்துகின்ற நம்முடைய வாழ்க்கையிலே ஊதியமுடைய செயல்பாடுகள், அதாவது வெறுப்பு, பழி வாங்குதல், கட்சி மனப்பான்மை, பிளவு, பிறரை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த எதிர்மறையான எண்ணங்கள், இவையெல்லாம் சாவு என்று இங்கே சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களை, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14 நாம் வாசிக்கின்றோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலை நிலைத்திருக்கின்றனர் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பு இல்லை என்றால் கூட நாம் சாவுக்குள்ளாகி இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. நாம் இன்று சர்வசாதாரணமாக சொல்கிறோம், நடைப்பிணங்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். அவன் நடைப்பிணத்தை போல அவனுடைய மாண்பை இழந்து விட்டான், அவனுடைய வாழ்க்கை அவன் தொலைத்து விட்டான், இப்பொழுது அவன் நடைபிணமாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று நம் பல வேளைகளில் நம்முடைய சாதாரண மக்கள் நாம் சொல்வதற்கு நாம் பார்த்து இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் முக்கியமானவற்றை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அவ்வாறு நடந்து திரிகின்றார்கள். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே நான் சொன்னது போல ஊனியலுடைய செயல்பாடுகளை கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் உயிர் இருந்தாலும் நடைபிணங்களாக அவர்கள் இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே பலரும் இதே போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல மனிதர்கள் நம் ஆடியன்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். நம்முடைய வீட்டிலே ஒரு நிகழ்வு நடைபெற்றது என்றால் பலரும் பார்வையாளர்களாக வருவார்கள். இந்த பார்வையாளர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? இந்த மக்கள் துன்புற வேண்டும், இவருடைய குடும்பம் சீர்குலைய வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் தான் பலரும் இருப்பார்கள். இன்றைய இந்த நிகழ்விலே நாம் பார்த்தோம் என்றால் அங்கே தொழுகை கூட தலைவருடைய அந்த பணியாளர் என்ன சொல்கிறார்கள்? சிறுமி இறந்து விட்டால், எனவே நீர் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதே போல இயேசு அந்த இல்லத்திற்கு சென்றவுடனே சிறுமி உறங்குகிறாள் என்று சொன்னவுடனே அவரை ஏளனமாக பார்த்தார்கள். இன்னும் அந்த பெரும்பாடுள்ள அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவை தொட்டு குணமடைகின்றாள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் யார் தொட்டவர் என்று. ஆனால் அவர் கேட்கின்றார், என்னை தொட்டவர் யார் என்று கேட்கின்ற பொழுது அங்கே வந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நினைக்கிறார்கள், இவ்வளவு கூட்டமாக மக்கள் வருகிறார்கள், எனவே எப்படியும் அவருடைய ஆடை அல்லது உடலில் உரசக்கூடும், எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை தொட்டவர் யார் என்று இவர் கேட்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மனதிலே இப்படி நினைத்தார்கள். அன்புக்குரியவர், இவர்கள் எல்லாரும் பார்வையாளர்கள். இவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? இந்த நல்லது நடக்கும் என்று இந்த கண்டிப்பாக இந்த பார்வைகள் எண்ணி இருக்க மாட்டார்கள். அதே போல் நல்லது நடப்பதற்கும் இவர்கள் முட்டுக்கட்டையாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதே போலத்தான் நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே பல மனிதர்கள் பார்வையாளர்களாக வருகின்றவர்கள் எல்லாருடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும்? இவர்கள் நலம் பெற வேண்டும், இல்லை என்றால் இவர்கள் துன்பமின்றி வாழ வேண்டும்.
ஐயோ பாவம், இந்த கஷ்டம் இவர்களுக்கு வந்திருக்க கூடாது, இல்லை என்றால் ஒரு கஷ்டம் வந்து விட்டது, இதில் அவர்கள் வெளிவர வேண்டும் என்று எத்தனை பேர் இதில் பார்வையாளர்கள் எண்ணுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் இந்த பார்வையாளர்களாக நாம் இருக்கிறோமா? இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை போல அந்த பெண்மணிக்கு வாழ்வு கொடுக்கின்றார், அவர் உறங்குகின்றார் என்று சொல்லுகின்றோமா? அதாவது புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை நாம் பலரும் நாம் படித்திருப்போம். அந்தோனியாருடைய மறையுரையை கேட்பதற்கு மக்கள் வருவார்கள். எனவே தான் ஒரு முறை மக்கள் வரவில்லை, அவருடைய மறைவுரையை இந்த கடலிலே மீன்கள் வந்து கேட்டது என்பது நாம் அவருடைய வரலாற்றின் வழியாக நாம் அறிய வருகின்றோம். இங்கே இந்த அந்தோனியாருடைய மறைவுரையை கேட்பதற்காக ஒரு பெண்மணி தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்படுகின்றாள். ஆனால் அவருடைய கணவன் அனுமதிக்கவில்லை. அவர் நீ போகக்கூடாது என்று சொல்லுகின்றார். அவருடைய அங்கே நீ போகக்கூடாது என்று சொல்லி அவரை துன்புறுத்துகின்றார், அவரை அடிக்கின்றார், அவரை வெளியே தள்ளிவிடுகின்றார். இந்த பெண்மணி அந்த அழுக்கடைந்த அந்த துணியோடு நான் எப்படியாவது இந்த அந்தோனியாருடைய மறைவுரையை கேட்பதற்கு நான் செல்வேன் என்று சொல்லி இத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த கணவனுடைய கொடுமையை தாங்க முடியாமல் அவர் ஓடோடி வருகின்றார். அங்கே வந்து அந்த அந்தோனியாரிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ளுகின்றார். இவர் என்ன சொல்கிறார்? அந்த மறைவுரையை ஆற்றுகின்ற பொழுது இந்த நிகழ்வை அவர் அழகாக அங்கு ஒரு உவமையாக அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே இவருடைய இந்த அழுக்குடைய துணி அழுக்கெல்லாம் மறைந்து அந்த துணி அழகாக பிழப்பிழப்பாக மாறியதாக அவருடைய அந்த புதுமையினுடைய வரலாறு சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே நாம் வாழ்வை தேடுகின்ற பொழுது இந்த வாழ்விற்கு எதுவும் தடையாக இருக்காது. அது சாவாக இருந்தாலும் சரி, நமது சாவுக்கு ஏதுவான காரணிகளாக இருந்தாலும் சரி, இந்த பார்வையாளர்களாலும் அதை தடுக்க முடியாது. எனவே நாம் இந்த வாழ்வுக்கான முதல் தடை என்பது இந்த சாவு என்ற அதன் உள்ளடக்கி இருக்கின்ற இந்த எதிர்மறையான ஊனியலுடைய காரணிகள். இரண்டாவது, வாழ்விற்கான தடையாக இருப்பது இந்த பயம். இங்கே இந்த பெண்மணி என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அவர் ஆடையை தொட்டு குணமடைந்தவுடன் என்னுடைய ஆடையை தொட்டவர் யார் என்று கேட்டவுடனே அவர் பயந்து அஞ்சி நடுங்கிக் கொண்டே இருக்கின்றாள். அது இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் லேவியர் 15ஆம் அதிகாரம் 25 முதல் 31 வரை வாசித்தோம் என்றால், இப்படிப்பட்ட நோயுடையவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், எனவே யாரும் தொடக்கூடாது, அவரை தொட்டவர்களும் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள், எனவே அவர்கள் பொது இடத்திலே வரக்கூடாது என்பதெல்லாம் விதியாக இருந்தது, சட்டமாக இருந்தது. இப்படிப்பட்ட வேளையில்தான் இந்த பெண்மணி துணிச்சலோடு இயேசு கிறிஸ்துவை அங்கே தொட்டாள். ஆனால் இயேசு கிறிஸ்து தொட்டவுடனே குணமடைந்து அவள் பயத்தால் அஞ்சி நடுங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் இயேசு இதை கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் பல வேளைகளிலே நாம் முன்னேறாமல் இருப்பதற்கு, நாம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் நிறைவையும் நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு இந்த அடிப்படை காரணம் இந்த பயம். எதிர்காலத்தை பற்றிய பயம், எதிர்மறையான காரியங்கள் நினைத்து பயம், நாம் அதாவது எதுவுமே நடக்க முடியாது, ஆனால் இதெல்லாம் நடந்து விடுமோ என்று சொல்லி நாம் எண்ணுகின்ற பயம், எதிர்காலத்திலே உன்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறதோ என்ற பயம் என்ற உணர்விலே நாம் வாழ்வை நாம் என்ன வாழாமல் நாம் பயந்து இந்த பெண்மணியை போல் அஞ்சி நடுங்கிக் கொண்டே இருக்கிறோம். எனவே நிறைவான வாழ்வு அங்கே வாழ முடியாமல், மகிழ்ச்சியான வாழ்வை வாழ முடியாமல் நாம் பய உணர்வோடு எப்பொழுதுமே நாம் என்ன செய்கிறோம்? நிறைவோடு வாழ முடியாமல் அரைகுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பெண்மணியை போல. எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், வாழ்வு என்பது மாண்போடும் நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டியது. அதற்காகத்தான் கடவுள் இந்த உலகை படைத்து இந்த மனித குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய மகனை அனுப்பினார். எனவே மனிதர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற வேண்டும், அதுவும் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு அவர் வந்தார். எனவே இந்த வாழ்வுக்கு தடையாக இருக்கின்ற சாவையும் பயத்தையும் நாம் கடந்து மகிழ்ச்சியோடு நாம் நிறைவோடு வாழ இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.
இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எழுதென்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக இறைவன் பாதம் எடுத்துரைப்போம். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இன்று வாசகங்கள் வழியாக இரு மனிதர்கள் வாழ்வை கொடுக்க வந்து இருக்கின்றீர். நிறைவான வாழ்வை பெற வேண்டும் என்றும், மகிழ்ச்சியான வாழ்வை, மாண்போடு கூடிய வாழ்வை ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர். மனிதர்களுடைய நல்வாழ்வினுடைய தடையாக மனிதனுடைய பாவங்களினால், தவறான வாழ்க்கை நெறிமுறைகளினால், தீமைகள் ஊனியல்களுடைய செயல்பாடுகளினால் சாவு பயம் இந்த உலகத்தில் நுழைந்து மனிதர்களை அங்கே அடிமைப்படுத்துகின்றது. மனிதர்கள் நிறைவாழ்வை வாழ முடியாமல் அவர்கள் அங்கே துன்பப்படுவதை, கஷ்டப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்நிறைவாழ்வை பெரும்பொருட்டு இந்த உலகிற்கு வந்தேன். எனவே மனிதர்கள் ஒவ்வொருவரும் நிலைவாழ்வை, நிறைவாழ்வை நிறைவாக பெறவும், குறிப்பாக நல்வாழ்விற்கு தடையாக இருக்கின்ற சாவு என்ற ஊனியலுடைய செயல்பாடுகளை நாங்கள் களையவும், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவையற்ற அச்ச பய உணர்வுகளை களைந்து நாங்கள் கவனமோடு நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வாழ்வை கொடுக்க வந்தார். எனவே நாங்கள் வாழ வேண்டும். அது முழுமையான நிறைவான வாழ்வை நாங்கள் பெற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையினால் எங்களுக்கு நன்மை இருக்க வேண்டும், பிறருக்கும் நாங்கள் நன்மை கொடுக்க வேண்டும். நாங்கள் பார்வையாளர்கள், இப்படிப்பட்ட பார்வையாளர்களாக நாங்கள் இருக்கின்றோம். பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற, பிறருக்கு நன்மை செய்கின்ற பார்வையாளர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பிறர் அழிந்து போக வேண்டும், பிறர் துன்பப்பட வேண்டும், பிறருடைய துன்பத்திலே நாங்கள் இன்பம் காணக்கூடாது. அன்பு ஆண்டவரை, எங்களை சுற்றி வாழ்கின்றவர்களும் வாழ்வு பெற வேண்டும்,
நலமோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் உழைக்க வேண்டிய செயல்பட வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, வழியாக நாங்கள் எங்களுடைய சமூகம், எங்களுடைய நாடு, நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த நெருக்கடி வேளையில் இருந்து, இந்த கொரோனாவுடைய 2ஆம் அலை தாக்கத்திலிருந்து நாங்கள் படிப்படியாக எங்களுடைய நாடும் விடுபட்டு கொண்டு இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த அலையிலிருந்து முழுமையாக நாங்கள் விடுதலை பெறவும், இன்னும் எங்களை அச்சுறுத்தி கொண்டு இருக்கின்ற டெல்டா பிளஸ் கொரோனா வைரஸிலிருந்து நாங்கள் மனிதர்கள் யாரும் அதற்கு தாக்கத்திற்கு உள்ளாக்காமல் அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும், அதற்கு முன்பாகவே அரசு மக்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை கொடுத்து அதிலிருந்து மக்கள் பாதிப்புக்குள்ளாக்காமல் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அருளை தாரும். இந்த நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க அரசு மேற்கொள்ளுகின்ற மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளில் நீர்தாமை வெற்றியை கொடுத்தருளும். நாளுக்கு நாள் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியை கொடுத்து அதன் வழியாக மக்கள் பாதுகாப்போடு நலமோடு வாழவும், குறிப்பாக மக்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை இந்த அரசு மக்களுடைய தேவைக்கேற்ப இறக்குமதி செய்து எல்லா மக்களும் அதன் வழியாக பயன்பெற்று மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளும், சமூகத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அருளை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த மருத்துவர்கள், காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறை பணியாளர்கள் இன்னும் இந்த பணியிலே தன்னார்வத்தோடு பணி செய்கிற ஒவ்வொருவரை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். இன்னும் இந்த நோயின் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே வீடுகளிலே இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு நீர்தாமே ஆசீர்வதித்து அவள் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தருளும். இன்னும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு குடும்ப உறுப்பினர்களை இழந்து தவிக்கின்ற குடும்ப உறுப்பினர்களை நீர் ஆசீர்வதியும். நீர்தாம் இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளவும், தொடர்ந்து அவள் வாழ்க்கையிலே வளர்ச்சியையும் மாற்றத்தையும் கண்டுகொள்ள வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய ஆலய பணிகள், எங்களுடைய அருள் பணிகள், இல்ல பணிகள், அனைத்து பணிகளையும் ஆசீர்வதித்து உமது பிரசன்னம் எங்களோடு உடனிருந்து பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் கவனத்தோடு பணியை செய்து மக்களுடைய தொடர்ந்து தன்னார்வ அந்த தாராள உள்ளத்தோடு பணிகள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய அருளையும் ஆசீரையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கை நீட்டி பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள்
எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதேனின் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தேவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் எண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருவனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிவாளர் பேராயர் ஆண்டனி, எல்லா துறைநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி நிறைந்த உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அரசு பல்வேறு தளர்வுகளை நாளுக்கு நாள் தளர்த்தி கொண்டு இருக்கிறது. எனவே தளர்வுகளை நாம் உணர்ந்து, அவனுடைய தாக்கத்தை உணர்ந்து நாம் நம்மை பாதுகாத்து செயல்பட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதே போல தடுப்பூசி முடிந்தவரை வாய்ப்பு கிடைக்கின்ற விதத்திலே அதை போட்டுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அதாவது நம்முடைய ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து தான் அந்த தடுப்பூசி போடப்பட்டு கொண்டு இருக்கிறது. நல்ல அதிகமான அந்த தடுப்பூசி வரவில்லை. எனவே அதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் நம்முடைய இந்த பள்ளியிலே அல்லது நம்முடைய பங்கிலோ அந்த வாய்ப்பை நாம் முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். கிடைத்தால் அந்த வசதி செய்து கொடுக்கப்படும். ஆனால் அதற்கு இன்னும் சில வாரங்கள் அதை எடுத்துக்கொள்ளும். எனவே நாம் வாய்ப்பு கிடைக்கின்ற விதத்திலே நாம் நமக்கு அருகாமையிலே அந்த தடுப்பூசி போடுகின்ற பொழுது நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த அமல் சத்யதாஸ் மேரி ஹெலன் இவருடைய மகள் அஜிதா சைஜிக்கும், சென்னை மயிலை மறை மாவட்டத்தை சார்ந்த அமிஞ்சிக்கரை பங்கை சார்ந்த ஜெயச்சந்திரன் சரண் இவருடைய மகன் தனசேகரனுக்கும் திருமணம். நமது பங்கன்களை பங்காகிய சூசேபுரத்தை சார்ந்த ஜார்ஜ் சந்திரகலாவுடைய மகன் அபிஷேக்குக்கும், மார்த்தாண்டம் மறை மாவட்டம் தேமானூர் பங்கை சார்ந்த செல்வன் வதனகுமார்களுடைய மகள் செல்சியாவுக்கும் திருமணம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்த உணவாக உட்கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில் அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார்.